ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் எஸ்டிஆர் அவரோட அப்டேட்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து அவர் தக் லைஃப்பில் வந்து ஈடுபட்டுட்டு இருந்தார். இப்போ தக் லைஃப் ஷூட்டிங்கே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒட்டுமொத்த டீமுமே தக் லைஃப்பில் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் வந்து இந்த படத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடியே ஒரு தகவல் வந்திருந்தது. எஸ்டிஆர் 48 அப்படின்னு சொல்லி தேசிங்கு பெரியசாமி அவங்களோட டைரக்ஷனில் நம்ம ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நம்ம சிம்பு வந்து படம் கமிட் ஆனார். ஸோ அதுதான் எஸ்டிஆர் 48 பிளட் அண்ட் பேட்டில் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ப்ரோமோலாம் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த படம் இப்போ வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து தயாரிக்கலை அப்படிங்கிறதுனால தான் தக் லைஃப்குள்ளே வந்து நம்ம சிம்பு வந்து அந்த சேலரி அப்படியே இதில் காம்பன்சேட் பண்ணி ஒரு ரோல் வந்து மணிரத்னம் மூலியமாக வந்து எழுதப்பட்டது. ஸோ இப்போ வந்து வெற்றிகரமாக தக் லைஃபோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. படம் வந்து சம்மர் 2025 அதில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சிம்பு தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த தக் லைஃப் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமே வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து இந்த படத்தில் நான் வந்து ஃபுல்லாக கமிட் பண்ணி ஒரு ஹீரோவாக நடிச்சிடுறேன். நடித்து முடிச்சுட்டு வர லாபத்துலேருந்து வந்து எனக்கு ஒரு ஃபிட் ரேஷியோ வந்து எனக்கு வந்து ஒரு ஷேராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கன்னடா ஆக்டர்ஸ் ஆகட்டும் மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு ஆகட்டும் நம்ம கமல் ஆகட்டும் மணிரத்னம் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு முடிவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன்லேருந்து நம்ம வந்து ஷேரை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு வியூகத்தை வந்து தக் லைஃப்பில் தான் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சிம்பு தரப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிஆர் 48 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்த சேலரியை வந்து இப்போதைக்கு இதை வந்து ஒரு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, படம் நல்லபடியாக போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்னஸ் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீலுக்கு வந்து வந்திருக்காங்களாம். ஸோ இதனால் வந்து சிம்பு தரப்புலேருந்து வந்து ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஷூட்டிங்குமே வந்து ஆன் டைமில் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து மணிரத்னம் அவரை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். அவர் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இதுதான் என்னோட ஷூட்டிங் டைம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்பார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு பிக் பட்ஜெட் படத்தையே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட் ஒரு 80 டேஸில் வந்து ஓவராலாக 200 டேஸில் வந்து ஷூட்டிங் முடிச்சதாக வந்து அப்போவே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த உலகநாயகன் கமல்ஹாசன் அவரும் மணிரத்னமும் வந்து சேர்றாங்க அப்படிங்கும்போது நாயகனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இந்த படம் வந்து இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது அதை தான் வந்து இந்த ப்ரோமோலேயே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு டைட்டிலை வச்சு தக் லைஃப்னு வச்சு ரொம்ப ஒரு ரீயூனைட் பண்ணுற ஒரு கேப்பை வந்து இவங்க இந்த ஒரு படத்தின் மூலமாக வந்து சுருக்கி நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சிம்பு அவர் வந்து உள்ள அடிஷன் ஆனோடனே இந்த படத்தோட வேல்யூ வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சமீபத்தில் வந்து சிம்புக்கு வந்து ஒரு பெரிய படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அவரோட வந்து 10 தலை அதுதான் கடைசியாக ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்து அமைஞ்சுது. ஸோ அதை தொடர்ந்து வந்து அவருக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படமாக வந்து இந்த தக் லைஃப் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தக் லைஃபை தொடர்ந்து அவர் வந்து சிம்பு வந்து வேல்ஸுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் பேர் வந்து அடிபட்டது. டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துருந்தது. அந்த படத்தோட டேரக்டர் தான் வந்து சிம்புவோட 49 வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா இதுதான் ஏறத்தாழ கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கால் ஷீட்டில் வந்து ஜூட் ஆண்டனி ஜோசப் அப்படிங்கிற ஒரு மலையாள டைரக்டரோட 150 கோடி பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் வந்து ரெடி ஆக போகுது. அதில் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிமுக்காக வந்து இந்த படம் நான் வந்து பண்ணித்தரேன், இது பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான், நீங்கள் என்னை வச்சு என்னென்னலாம் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சிம்பு தரப்புலேருந்து வந்து வேல்ஸுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து இதுதான் எஸ்டிஆரோட 49th ஃபிலிமாக வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம மலையாளமில் 2018 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துருந்தது. அந்த படத்தோட டேரக்டர் வந்து லைக்காலையும் ஒரு படம் சைன் பண்ணியிருக்காங்க, வேல்ஸ்லையும் ஒரு படம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து சிம்பு கிட்ட வந்து கை மாறி இப்போ வந்து சிம்புவோட 49 வந்து நிற்கிது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த எஸ்டிஆர் 49க்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. படத்தோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மே மாதம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் டைம்லேயே படத்தை ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் 49 அதுக்கான அப்டேட்டாக வந்து இருக்குது. எஸ்டிஆர் 50 அதுதான் வந்து இப்போ இந்த எஸ்டிஆர் 48 இருந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் எஸ்டிஆர் 50 வந்து மாறி இருக்கு. ஸோ தேசிங்க பெரியசாமி அவர் டைரக்ஷனில் அந்த படத்தோட ப்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அறிமுக ப்ரொடியூசர் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து துபாயில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் கம்பெனி தான் வந்து நம்ம அந்த எஸ்டிஆர் 50 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு தேசிங்க பெரியசாமி என்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் வந்து 180 crores அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதில் சிம்புக்கு வந்து சேலரியே கிடையாது, சிம்பு வந்து ஷேரில் தான் வந்து அந்த படத்துக்குள்ளே கமிட் ஆனார் அப்படின்னு சொல்லி ராஜ்கமல் தரப்புலேருந்துமே வந்து சொல்லப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது
வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வந்து ஒரு 120 கோடி வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் தரப்புலேருந்து சொன்னதுனால இப்போ வந்து தேசிங் பெரியசாமி உட்காந்து அந்த பட்ஜெட் பேஸ் பண்ண என்னென்ன விஷயங்கள்லாம் ஹையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போதைக்கு பட்ஜெட்டிங்கில் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணது மூலமாக வந்து இந்த ப்ராடக்ட் எந்த ஒரு இதுலேயும் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டைம் வந்து அந்த ப்ராஜெக்ட்காக வந்து ஒதுக்குறாங்க. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட கால்குலேஷனாக வந்து இருக்குது. ஸோ படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வந்து ஒரு ஜாயிண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ STR 50 அப்படிங்கிறது தேசிங் பெரியசாமி அவர் டைரக்ஷனில் வர இருக்கிற ஒரு படமாக தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. ஸோ அதனால தான் நீங்கள் தக் லைஃப்பில் கூட வந்து நம்ம தலைவனோட கெட்டப் பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஹேர்ல க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாப்ல. இப்போ அவர் வந்து அந்த STR 50க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னா அவர் ஜஸ்ட் வந்து ஒரு பியர்டு மட்டும் வச்சுட்டா போதும். அந்த ஃபர்ஸ்ட் லுக் நம்மளுக்கு வந்து வந்து 2 லுக்கில் வந்து STR வந்து ஒரு வில்லன் மாதிரியும் ஒரு ஹீரோ மாதிரியும் வந்து ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கை வந்து அவர் ஈஸியாக வந்து மேம்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னுமே அவர் வந்து இந்த லாங் ஹேர்லேயே வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம STR ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் வந்து இந்த ஒரு தரப்பு விஷயங்களாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம STR அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மியூசிக் டைரக்டராகவும் வந்து இருந்ததுனால STR வந்து இன்னும் 2 ப்ராஜெக்ட் வந்து மியூசிக் போடுறது வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது தெரில. அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சந்தானம் நடிக்கிற ஒரு படத்துக்கு வந்து சிம்பு அவர்கள் வந்து மீண்டும் வந்து மியூசிக் போடுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து விரைவிலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமை STR பற்றி வந்து இருக்குது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.